சூடு பிடிக்கும். மத்தியான நேரத்துல கொஞ்சம் குறைவாக வாக்குப்பதிவு செய்வாங்க. மீண்டும் மாலை வருகிற பொழுது சூடு பிடிக்கும். சோ அந்த அடிப்படையிலும் இதை பார்த்தால் இது வந்து இப்பொழுதே கூட பாக்குறேன். அதான் சொன்ன அதே கொங்கு மண்டலம் தான். திருப்பூர் மாவட்டத்துல 20.38ங்கிறாங்க 2 மணி நேரத்துல 20% தாண்டி இருக்கு. அப்ப அந்த கொங்கு மண்டலத்துல அதிகமாக கூடி இருக்கு. அதுவும் ஒரு கவனிக்கக்கூடிய அம்சம் அப்படிதான் பாக்கிறேன். ஐந்துல ஒரு பங்கு வாக்குகள் என்பது திருப்பூர்ல அபரிமிதமான அந்த வாக்குப்பதிவாக அது பதிவாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. திரு சாமிநாதன், இந்த வாக்குப்பதிவு சதவீத அதிகரிப்பை ஆன்டி இன்கம்பன்சி அல்லது ப்ரோ இன்கம்பன்சி இதோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? இல்ல, நிச்சயமா வந்து நீங்க கடந்த காலங்கள்ல அப்படி இருந்தது. இந்த முறை கணக்கு என்பது அப்படி இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் மேடம். கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் 59.07% தான் வாக்குப்பதிவு 2001ல. ஆனா 2011ல பாத்தீங்கன்னா 78.01. 2011 78.01 வருகிற பொழுது அது அன்றைக்கு எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. அது 2 பிரதான கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க. அன்னைக்கு அதிமுக தேமுதிக கூட்டணிக்குள்ள போறாங்க. ஆனா 2021ல ஒரு ஆட்சி மாற்றம் வருது. 72.78 தான் இருக்குது வாக்குப்பதிவு சதவீதம். அப்ப இந்த முறை வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்தது என்றால் ஒவ்வொரு கட்சிகளுடைய வாக்கு வங்கியும் உயரும். இது ஒரு ஆட்சி வேணும், ஒரு ஆட்சி வேண்டாம் என்பதற்கான அலையாக இந்த வாக்கு சதவீதத்தை நான் பார்க்கல. எல்லா கட்சிகளுமே ரொம்ப களப்பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க, பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்தியிருக்காங்க. சோ அந்தந்த கட்சியினருக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கிறது. இப்ப நம்முடைய ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும், ஏன்னா புதிய சக்திகள் வந்திருக்காங்க. சோ நம்முடைய ஆண்ட கட்சிக்கும் சரி, ஏற்கனவே ஆளுகின்ற கட்சிக்கும் சரி, ஒவ்வொரு